அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு தளபதி 69 கோட்டோட ஸ்பார்க் தேர்ட் சிங்கிள் பாத்தீங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. வேர்ட்ஸ் கீப் ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கு. ரிப்பீட் பண்ணி அதே ஸ்விங் இட். யூஸ்வல் விஜய் பாட்னா நல்லா கேட்க பீட்ஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் இம்ப்ரெசிவா இல்லை. ஓகே தான், யூஸ்வலா அனிருத் கேட்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. பட் இந்த அந்த இது வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த லிரிக் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா கேட்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா நல்லா டிப்பா நல்லா இருக்கும். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பாட்டு சும்மா மிரட்டுதுங்க. சும்மா மலையாளத்துல சொன்னா அடிபொலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்பயும் போல தளபதி தான். ஸ்டெப்ஸ்லாம் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தது. படம் தியேட்டருக்கு வரப்ப விசில் பறக்கும் கண்டிப்பா. பீட் சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கே பிடிச்சதுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, வைபா இருக்கு. நைஸ். யூஸ்வலா எல்லாரும் பார்த்தாச்சு, அனிருத் மோஸ்ட்லி பண்ணியாச்சு. இவன் ட்ரை பண்ணலாம். ஸோ இவன் லவ் சாங்ஸ் தான் நல்லா இருக்கும். ஓகே, இதுவும் கேட்கலாம். இவன் இஸ் கிரேட் மியூசிக் டைரக்டர். ஐ லைக் ஹிம். ஐயோ, இவனை அடிச்சுக்கவே ஆள் இல்லைங்க. ஏன்னா நானே சில டைம்ஸ் லோன்லியா ஃபீல் பண்ணும்போது இவனோட மியூசிக் தான் நான் கேட்பேன். அது நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவிங்கும் போது நம்ம கண்டிப்பா யுவன் சார் ரொம்ப அற்புதமா தான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அற்புதமா தான் பண்ணியிருக்காரு. யுவன் மியூசிக் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, ட்ரக்ஸ் தான். இதுவே நல்லதா இருக்கு. கேட்ட உடனே அந்த ரெண்டு சாங்க்கும் இது கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கும் கேட்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யூஸ்வலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். லுக் ரொம்ப நல்லா இருந்தது. பட் டான்ஸ் ஸ்டெப் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன். இது ரொம்ப ரெப்படிட்டிவா இருந்தது. ஆல்ரெடி பார்த்தா மாதிரியே இருக்கு எல்லா டான்ஸ் ஸ்டெப்லாம். லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்களா பாட்டு, அதுல தளபதியோட லுக்குக்கு எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 10? ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு, எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல. யூஸ்வல் லுக் தான் நல்லா இருக்கும். ரொம்ப எங்கா காட்டுறேன் ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. அவுட் ஆஃப் 10 5 கொடுக்கலாம். இப்ப அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்களே, தளபதி அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஆக்டர் வராங்கன்னா யார சொல்வீங்க? கண்டிப்பா யாருமே யாருமே இல்லைன்னா அது மட்டும், யாரும் கிடையாது. தளபதியே தளபதி தான், வேற யாரையும் சொல்லலாது. நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன். நான் அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சான்ஸ் நீங்க கொடுக்கவும் மாட்டோம். இப்ப தளபதினா தளபதி மட்டும்தான். ஆக்சுவலா இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு பார்த்தேன். தமிழக வெற்றி கழகம் டிவிபி இதுலயே பாத்தீங்கன்னா கெத்தா ஒரு பேர் வச்சிருக்காருல்ல, தளபதி விஜய் பார்ட்டி. ஓ அப்படி. ஆமா, ஆக்சுவலா இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல அப்படிலாம் இங்க யாரும் தளபதி அப்படிலாம் கிடையாது. கொடுத்திருந்தாங்க, ஒரு அவருக்கு பேர் கொடுத்திருந்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இன்னொரு தளபதி இன்னொரு விஜய் அப்படிலாம் நல்லது பண்ணா நல்லது. ஓகே, ரஜினி கமல் அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அஜித் ஒன்று பண்றாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு இன்னொருத்தவங்களாம் ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் வர முடியாது. அவங்கதான், அவ்வளவுதான். விஜய் மட்டும் தான் தளபதி டைட்டில் யாருக்கு செட் ஆகுது, யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவர் அந்த தளபதின்ற பேருக்கு விஜய் தான் டிசர்வ் தளபதி டைட்டில். சூர்யா கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வரதுக்கு சான்சஸ் இல்ல, எனக்கு சிவகார்த்திகேயன். யாரும் தெரியாது. அவனோனா அசோக் செல்வன். மேபி சிவகார்த்திகேயன் கூட இல்ல, தளபதின்ற லெவலுக்கு இல்ல, அவரோட ஆக்டிங் ஓகே. சிவகார்த்திகேயன் பிகாஸ் அவ்வளவு ஹைப்ல இருக்காருல்ல அவரு. சோ இப்ப டப்புன்னு பாலிடிக்ஸ்ல போச்சுன்னா படமும் நடிக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரும் அப்படிதானே. உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் அந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ கமல்ஹாசன் சார் ட்ரை பண்ணாரு, ரஜினி சார் சொல்றாரு. சோ ஒருத்தர் அப்படி போயிட்டு அப்புறம் படத்துல நடிக்க எல்லாம் புதுசா வர மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் சொல்ற போல சிவகார்த்திகேயன், பிகாஸ் கிட்ஸ் எல்லாம் அவர் லைக் என்டர்டெயின் பண்றாரு. சோ யா. ஓகே, ஒரே ஒரு டைலாக், அவரோட மாஸ் டைலாக் ஒன்று பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிற மாதிரி டைலாக் இருக்கும். அது மட்டும் ஆல்கோ ஒரு டைலாக் மட்டும் சொல்லுவாங்க. பிளடி பொலிட்டிக்கல் என்ட்ரி. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. டைலாக விட அந்த ஸ்மைல், விண்டேஜ் ஸ்மைல் தான் பெட்டர். உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுதான் நம்ம சர்க்கார். பஞ்ச் மாதிரி எனக்கு வரல, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸா சொல்றேன். அவருக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை ப்ரோ, சொன்னா செய்வாரு, அவ்வளவுதான். அவர் சினிமால எவ்வளவு ரசிச்சீங்க, இப்ப சினிமாலே வரமாட்டேன்னு சொல்லிருக்கு, அது எப்படி பாக்க? அது இருக்கதான் செய்யும். நடிக்கிறோம் எல்லாரும் நல்லா நடிக்கிறோம், எல்லாரும் நம்ம விரும்பி தான் பாக்குறோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை மிஸ் பண்ணுவோம். எப்படி இந்த படம் பாத்துருக்கீங்க? மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா நான் ஃபீலிங் இல்லாம எப்படின்னா இருக்கும். இப்போ அவர் இல்லன்றதே மிஸ்ஸிங் தான், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனக்கும் மிஸ்ஸிங் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், அந்த மாதிரிதான். ஆக்சுவலி இது எல்லாருக்கும் ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபிலிம் வந்தா பாலிடிக்ஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இப்போ ஜென்ரலி இப்போ இந்த மாதிரி எல்லாரும் பாலிடிக்ஸ் போயிட்டா அப்புறம் படத்துக்கு நடிக்க அந்த ஃபேன்ஸ் லெவல்
கம்மியாயிருவாங்க. ஏன்னா மார்னிங் ஷோ அந்த 4 o'clock ஷோ செலிப்ரேஷன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே. அவர் சினிமா மிஸ் பண்ண போறீங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. நான் தலை ஃபேன் தான். இருந்தாலுமே ஓகே, என்னன்னாக்கா ஒரு திடீர்னு ஒருத்தர் இல்லைங்கிற போது அது அடுத்த மூவ் ஆறாருல, அதையும் என்கரேஜ் பண்ணணும். மிஸ் பண்றேன்னா அவர் ஆல்ரெடி அவரோட மூவிஸ்லேயே வந்து பொலிட்டிக்கல் பத்தி டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இல்லை, ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட்டு ஒரு ஃபேனாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஆமாம், ஹீரோயிசம் எல்லாமே. ஏன்னா அஜித் பண்ணாத வந்து இவர் வந்து ரொம்ப கட்ஸாக பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு அரசியலை பண்ணுறது நாங்கள் இன்னும் வந்து வரவேற்போம். உங்களுக்கு ஒரு என்ட்ரி, பொலிட்டிக்கல் என்ட்ரி ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி தான். பிஸ்னஸ்க்கு எப்போவுமே மாற்று அரசியல் கண்டிப்பாக வேணும். நீங்கள் நடைமுறை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எடுத்தோன்னே யாரும் சிஎம் வந்துட முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சிஎம் ஆகணுங்கிறதுக்காக வந்தார். நம்ம இப்போ ரீசெண்டாக மறைஞ்சார்ல விஜயகாந்த் சார், அவரே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் ஆக முடியல. மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவரால் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பணும். அப்போ தான் அந்த மாற்றம் வரும். இவரால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிஎம்மாக பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். அதுக்கு தகுந்த வேலையை அவர் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். சில சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் ஈடுபடுவாங்க. இவர் அரசியல் ஈடுபடக்கூடிய காரணத்தால் சினிமாவை விட்டுற சொன்னது அவருடைய மன ரீதியாகவும் அது அவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா ஒன்று வந்து ஒரு இதுவாக செய்யணும், தேர்ச்சியாக நல்லா செய்யணும். அப்படி செய்யணும்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் செய்யறது சிரமமாக இருக்கும். அதனால் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. அரசியலுக்கு வரலாம், அது தப்பு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்கு முன்னாடியே போராடி இருக்கணும். எல்லாருமே அவங்க மாதிரி போராடுறவங்க வந்து யார் வேணாலும் வரலாம். சரி, இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்ட்டாரு, எந்த அளவு நீங்க அதை வரவேற்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் வேணாம், ஒரு இதுலயே இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி ஏன் சொல்றீங்க? இல்ல, நான் அரசியல்லாம் வேணே ஓகே தான், அவருக்கு நல்லா தான் நடிக்கிறாரு. அரசியல் வந்து இதுக்கு சின்னதான் என்ன ஒன்று பண்ணாலே விஜய் தான் பண்ணாங்க, சும்மானாலே படம் வந்தாலே எதனா ஒன்று பண்றாங்க. இதுல அரசியல் போயிட்டாங்கன்னா அவர் தான். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வேணாம். அவர் சேலஞ்சிங்கா தான் அதை எடுத்திருக்காரு. அவருக்கு வேணும்னா அவர் பண்ணட்டும், அது அவரோட விஷயம் தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல்ல அவரோட என்ட்ரி எந்த அளவுல இருக்கும் இப்ப வர எலெக்ஷன்ல? அவங்க தானே அவங்களுக்கு பயங்கரமா பண்ணுவாங்க. கண்டிப்பா பப்ளிக்கே வந்து மிரண்டிடும். பப்ளிக் சப்போர்ட், ஃபேன்ஸ் மெயின்லி ஃபேன் சப்போர்ட் ஜாஸ்தி. ஸோ மேபி லைக் ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க அவருக்கு ஓட் பண்ணுவீங்களா? பர்சனல் கொஸ்டின் தான் இருந்தாலும் கேட்குறேன். ஓகே, மேபி நான் ரிவைஸ் பண்ணணும், என்னென்ன பண்றாங்க அவரோட கொள்கையை வச்சுதான் கொள்கையை வச்சுதான் சீரியஸ். நீங்க சேம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட எஜெண்டா என்னன்னு, சும்மா ஃபேன் அந்த மாதிரி எல்லாம் அது பண்றது தப்பு. அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆளுங்க, பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பா. அடுத்து அவருடைய எப்படி சொல்றது, அடுத்த கட்ட மூவ் ஆகுறாரு, அவ்வளவுதான். எஜுகேஷனா பார்த்தனாக்கா எல்லாத்தையுமே ஏதோ பேசுறாரு, பிடிச்சிருக்கு. அடுத்த கட்ட ஒரு எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அரசியலுக்கு ஒரு புது ஆள் தேவையில்ல, வரது நல்லதுதான். விண்டேஜ் விஜயை பிடிக்கும். சூப்பர். சினிமால மிஸ் பண்றீங்க? இல்ல, எனக்கு ரொம்ப விண்டேஜ் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப வர மூவிஸ் எல்லாம் ஒருக்கா பார்க்கலாம், வைபா இருக்கும். லியோ எல்லாம் அந்த பாட்டுக்கு ஓகேயா இருக்கும். பேந்து லைக் ஒரு காட்டா பார்க்கலாம். ஆனா விண்டேஜ் பழைய மூவிஸ் எல்லாம் நீங்க எவ்வளவு தரம் பார்த்தோம், லைக் குஷி, பிரியமானவளே. எந்த மூவி ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிக்கும்? சச்சின் படம். பிகாஸ் எல்லா வைப் எல்லாமே லைக் அவனோட கேரக்டர், அந்த அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே பிடிக்கும்.